அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய மாதத்திலே 20வது தராவை நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இன்று 20வது தொழுகையை தொழுதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால், ஷுஹதாக்கள் சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன ஒரு சிறப்பை கொடுத்திருக்கின்றானோ, என்ன ஒரு நன்மையை கொடுத்திருக்கின்றானோ, அந்த சிறப்பை அந்த நன்மை அல்லாஹ் தஆலா என்ற தொழுதவர்களுக்கு கொடுக்கின்றார் என்பதாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனது ஹதீஸிலே பதிவு செய்கின்றார்கள். ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ் தஆலா என்னென்ன நன்மை கொடுக்கின்றான், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்விற்காக வென்றி போர் செய்து மரணித்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன நன்மை கொடுக்கின்றானோ அதே நன்மை அல்லாஹ் தஆலா என்ற தொழுதவருக்கு நமக்கு கொடுக்கின்றான் என்பதாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹதீஸ் ரீதியாக அறிவிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நேற்று நம்ம சில கேள்விகளை கேட்டிருந்தோம். அந்த கேள்வியிலே அந்த ஒரு நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஒரு ஆலோசனை ஒன்று கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க? எப்பா, இந்த காரியத்தை மட்டும் நீ செஞ்சிடாத, இந்த காரியத்தை நீ செய்தினா அல்லாஹ்விற்கு அநீதம் செய்து விட்டாய் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவிக்கின்றார்கள். அப்போ அந்த விஷயத்தை என்ன எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட மகனுக்கு சொல்கிறாங்க, தன்னுடைய மகனே, அன்பு மகனே, நீ என்ன காரியம் வேணாலும் செய்யி, எப்படி வேணாலும் வாழு என்று சில உபதேசங்களை சொல்லிவிட்டு அந்த மகனுக்கு சொல்கிறாங்க, அன்பு மகனே, நீ அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே. அல்லாஹ்விற்கு லா துஷ்ரிக்கு பிஹி ஷையா, எந்த ஒரு வஸ்தையை கொண்டும் அல்லாஹ்விற்கு நீ இணை வைத்து விடாதே. நீ அப்படி அல்லாஹ்க்கு இணை வச்சிட்டீன்னா நீ அல்லாஹ்விற்கு மோசடி செய்து விட்டாய், அல்லாஹ்க்கு அநீதி செய்து விட்டாய் என்பதாக தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்கின்றார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல ஆயத்துகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பல ஆயத்துகள், எத்தனையோ அல்லாஹ் ஆயத்துக்கள் இப்படியாக வலா துஷ்ரிக்கு பிஹி ஷையா, வலா துஷ்ரிக்கு பிஹி ஷையா, எந்த ஒரு பொருளை கொண்டும் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதீர்கள். இந்த விஷயத்தை நாம் புரிந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை கொண்டு அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதீர்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம வெறுமன அல்லாஹை விட்டு போட்டு மற்ற கடவுளுக்கு போய் கொண்டாடுவது, மற்ற கடவுளுக்கு போய் கும்பிடுவது, மற்ற கடவுளுக்கு கண்ணியப்படுத்துவது, அது மட்டும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய செயல் அல்ல. அதுவும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய செயல்தான். ஆக பெரிய செயல் என்னவென்னா, நம்மளுடைய இறைவனை விட்டு போட்டு மற்ற இறைவர்கள் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு, மற்ற கடவுள்கள் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு, அதுதான் நம்மளை காப்பாற்றுகிறது, அதுதான் நமக்கு உணவு தருகிறது. அதுக்கு திருவிழா வரும்பொழுது அங்கே போய் ஒரு பத்தியை பொருத்தி வைப்போம், அங்கே திருவிழா வரும்போது ஒரு சூடத்தை கொடுத்து விடுவோம் என்று நம்மளுடைய இறைவனை விட்டு போட்டு மற்ற கடவுளுக்கு நீங்க போய் நீங்க அதுக்கு அடிபணிந்து அதை கண்ணியப்படுத்தி கொண்டிருந்தீங்கன்னா அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், லா துஷ்ரிக் பிஹி ஷையா, அப்படி நீங்க இணை வைக்காதீங்க. அப்படி நீங்க இணை வச்சிட்டீங்கன்னா உங்களை நான் எந்த காலத்திலையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக ஹாத்தம் நபி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, காரணம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் லா துஷ்ரிக் பிஹி ஷையா என்ற ஒரு விஷயத்தில் மற்ற கடவுளுக்கு போய் நம்ம கண்ணியம் செலுத்துவது மட்டும் ஒரு இணை வைப்பதாக இராது. நமக்கு ஒரு தேவை ஒன்று ஏற்படுகிறது. அந்த தேவையை முதல்ல அல்லாஹ்விட்ட கேட்காம பிற மக்கள்கிட்ட கேட்டோம்னா அதுவும் நம்ம அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைத்து விட்டோம். நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு சரியக்கூடிய நேரத்தில் எல்லாம் இதை கொடுத்தவன் நீதான், இதை பூர்ணமாக குணமாக்கக்கூடியவன் நீதான் என்று அல்லாஹ்விட்ட நம்ம ருஜுவாகாமல், அல்லாஹ்விட்ட தன்னுடைய தேவையை சொல்லாமல் பிற மக்களிடத்தில் நம்மளுடைய தேவையை கொண்டு போய் சொன்னோம்னா அதுவும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு தான். உணவு அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். எல்லாம் இந்த உணவு கொடுத்தது நீதா யா அல்லாஹ் என்று நாம் நினைத்து சாப்பிட வேண்டும். அப்படி நாம் நினைத்து சாப்பிடவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நாம் இணை வைத்து விட்டோம். இந்த ஆடை அல்லாஹ் தான் கொடுத்தான், இந்த சம்பாதித்து நாம் செய்யக்கூடிய தொழில் அல்லாஹ் தான் கொடுத்தான். இல்ல நான் தான் உழைச்சு சம்பாதிக்கின்றேன், அது என்னுடைய காசில் நான் சம்பாதித்தது, என்னுடைய காசில் நான் ஆடை வாங்கி போட்டது, என்னுடைய காசில் நான் வீடு கட்டினது என்று யாரெல்லாம் அல்லாஹ்வை விட்டு போட்டு அல்லாஹ் வைக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வை தள்ளிவிட்டு மற்ற மக்களை கொண்டே வைக்கிறோமோ அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சிறுக்கு தான் என்பதாக நம்முடைய ஹதீஸ் ரீதியாக நமக்கு இமாம்கள் சொல்லி காட்டினார்கள். நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னம்னா, நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியாமல் போகுது, ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்றோம், மாத்திரையை பார்த்து நம்ம பேசணும். இறைநேசர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க, அந்த மாத்திரையை பார்த்து பேசணும். யா அல்லாஹ், இந்த மாத்திரை இருக்குது, இந்த மாத்திரை வெறும் வெள்ளை கட்டி தான்,
இந்த மாத்திரை இருக்குது, இது வெறும் சுண்ணாம்பு வெள்ளை கட்டி தான். இந்த மாத்திரையை வச்சு இது எனக்கு எந்த ஒரு ஹைரும் தராது, இந்த மாத்திரை எந்த ஒரு நல்லது எனக்கு தராது, இந்த மாத்திரை எந்த ஒரு தீங்கும் எனக்கு கொடுக்காது, இந்த மாத்திரையிலிருந்து என்னுடைய உடலுடைய நோயை ஷிஃபாவை தரக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை யாலா என்று நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், அந்த மாத்திரையை விட்டு அல்லாஹாலாவிடம் நாம் ருஜுவாகிவிட்டு அல்லாவை முன்னோடி வைத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நாம் இணை கற்பித்தவர்களாக ஆகவே முடியாது என்பதாக நமக்கு ஹதீஸிலே வருகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் எல்லாம் எனக்கு தொழிலை கொடுத்திருக்கின்றார், எனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார், எனக்கு உணவை கொடுத்திருக்கின்றார், எனக்கு ஆடையை கொடுத்திருக்கின்றான், இதை கொடுத்தது யா அல்லாஹ் நீதா யா அல்லாஹ். நமக்கு ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஏதோ ஒரு நல்ல ஹைரான விஷயம் வருகிறது என்று சொன்னால் அது மக்களை இடத்தில் சொல்லி காட்டுவதை விட அல்லாஹ்கிட்ட சொல்லி காட்டணும். யா அல்லாஹ் இதை கொடுத்தவன் நீதா யா அல்லாஹ், இதை வேறு யாரும் மக்களும் எனக்கு கொடுக்க முடியாது, நீதான் கொடுக்க முடியும், நீதான் எனக்கு ஆடையை கொடுக்க முடியும். என்னுடைய பேச்சில் என்னுடைய நாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த பேச்சு வார்த்தை வரக்கூடியவன் நீதான், என் நாவிலிருந்து பேசக்கூடியவன் நீதான், என்னுடைய நாடி நரம்பிலிருந்து என்னுடைய எல்லா செயலிலும் பேசக்கூடியவன் நீதான், என்னுடைய இரத்த நாணங்களில் ஓடக்கூடியவன் நீதான், என்னுடைய நரம்புகளில் இயக்கக்கூடியவன் நீதான், என்னுடைய கையை தூக்கக்கூடியவன் நீதான், என்னுடைய காலை அசைக்கக்கூடியவன் நீதான் என்று நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செயலிலும் அல்லாவே அல்லாஹ் என்று அல்லாவே நினைத்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய தீங்கையை அல்லாஹாலா நம்மளை விட்டு நீக்கி விடுவான். அது இல்லாமல் இல்லை நான் சம்பாதிக்கிறது என்னுடைய சம்பாதித்தோம், என்னுடைய உழைப்பிலிருந்து நான் சம்பாதித்தேன், என்னுடைய உழைப்பிலிருந்து நான் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன், என் உழைப்பு தான் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று அல்லாவை வணங்காமல் அல்லாவை தள்ளிவிட்டு அந்த இடத்தில் நம்மளை கொண்டு நிப்பாட்டினோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய ஒரு அநீதி, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு மோசடி என்பதாக காத்தம் நபி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹதீஸில் அறிவித்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களை நாம் சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்னவென்னா, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த இடத்துல அல்லாஹ்வை நிப்பாட்ட வேணும். அப்படி அல்லாஹ்வை நான் நிப்பாட்டாமல் அல்லாஹ்வை தவிர்த்து விட்டுட்டு மற்ற மனிதரை நம்ம கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டினோம்னா அது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழிவுதான் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அந்த நபியோட பையனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய நபி அவருடைய பையனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல. அவருடைய பையன் சிலையை வணங்கிட்டு இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பையனார் சிலையை வணங்கிட்டு இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் அழைக்கிறாங்க, எப்பா வாப்பா, இறைவன் ஒருவன் தான், இது இறைவனுக்கு நீ கட்டுப்படு, இறைவனை நீ வணங்கு என்று, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த மகன் ஏற்கவே இல்லை நாங்கள் உங்கள் பக்கம் வரமாட்டோம், நீங்கள் அநீதி செய்கிறீங்க, நீங்கள் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்கிறீங்க, அல்லாஹ் என்னுடைய இறைவன் அல்ல என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியோட மகனார் அப்படி சொல்லி கொண்டிருந்தார். அல்லாஹ் தஆலா கடைசியில் என்ன செய்தா, ஒரு முடிவை நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அல்லாஹ் கடைசியில் என்ன செய்தா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் அந்த பெரிய சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் எல்லாத்தையும் ஏற்றி சூறாவளி காற்றுலாம் வந்துருச்சு, ஊரெல்லாம் தண்ணியாக வந்துருச்சு, கப்பல் மிதக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அப்பயே அந்த சூறாவளியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் அடிச்சுட்டு போகிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனார் கப்பலுக்குள்ளே ஏறாமல் வெளியே நின்றுக்கிட்டு, நான் அந்த கப்பல்லாம் ஏற மாட்டேன், நான் கப்பலுக்குள்ளே ஏறிட்டேன்னா அல்லாஹ் ஒருவன் தான் என்றதாக நான் ஈமான் கொன்றுவேன், நான் கப்பலுக்குள்ளெல்லாம் ஏற மாட்டேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எப்பா நீ வந்துரு, கப்பல் வேகமாக போயிட்டு இருக்குது, மழை பேஞ்சுக்கிட்டே இருக்குது, தண்ணி அதிகமாகிக்கிட்டே இருக்குதுப்பா, நீ மௌத்தா போயிடுவாப்பா, நீ நேரம் அந்த கப்பலுக்குள்ளே ஏறிடு, இறைவன் ஒருவன் தான் என்று நீ ஏற்றுக்கொள், இறைவனுக்கு நீ லா துஷிக்கு பிஹி ஷையா, எந்த ஒரு விஷயத்தை கொண்டு இறைவனுக்கு நீ இணை வைக்காதாப்பா, நீ நேரம் அந்த கப்பலில் ஏறிடுப்பா என்று சொல்லும் பொழுது தண்ணி கழுத்தளவு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நூஹ் நபியோடைய மகன் சொன்னார், இல்லை அதோ பாருங்க ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு மேலே ஏறி நான் பிழைச்சிக்குவேன், உங்களுடைய இறைவனை நான் ஈமான் கொள்ள மாட்டேன், உங்களுடைய இறைவனை நான் அகதானவன் என்று நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், அவன் தான் என்னுடைய இறைவன் என்று நான் எடுத்துக்கொள்ளவே மாட்டேன் என்று சொன்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் கடைசியில் அவர் முடிவு அல்லாஹ் எப்படி ஆக்குனா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்க, அல்லாஹ் என்னுடைய மகனார் யா அல்லாஹ் கப்பலில் ஏறிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்குறேன், யா அல்லாஹ் என்னுடைய மகனார் யா அல்லாஹ், நான் பெத்த மையம் யா அல்லாஹ், நான் வளர்த்த மையம் யா அல்லாஹ், அறியாம காலத்தில் அவன் இருந்துட்டான் யா அல்லாஹ், தண்ணி அவனை அடிச்சுட்டு போகுது யா அல்லாஹ், அவனை நீ காப்பாத்துற யா அல்லாஹ் என்று சொல்லும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நூஹே நல்லா விளங்கிக்கோ, நான் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நாடிட்டேன்னா அவங்களுக்கு மட்டும்தான் நான் ஹிதாயத்தை கொடுப்பேன், யாருக்கு நான் ஹிதாயத்தை கொடுக்கலன்னு நான் நாடவில்லையே அவருக்கு நான் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டேன், உன்னுடைய மகனுடைய தலையெழுத்து அதுதான் நூஹே, உன்னுடைய மகனுடைய தலையெழுத்து அதுதான், உன்னுடைய மகன் அப்படி
இப்படித்தான் மௌத்தாகுமா என்று சொல்லிவிட்டான் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம்னாருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்டார், அல்லாஹ் தஆலா அந்த துவா நிராசையாகிவிட்டான். கடைசியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் முடிவு என்ன ஆயிருச்சு, மலைக்கு மேலே போய் நான் காப்பாற்றிக்கிறேன், மலைக்கு மேலே போய் நான் நின்றுக்கிறேன் என்று சொன்ன அந்த மகையை தண்ணீர் அதிகமாகி சூறாவளி காற்று ஏற்பட்டு சூறாவளி அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனை சுற்றி கடைசியில் ஒரு மலைக்கு கீழே இருக்கக்கூடிய குன்றுக்குள்ளே போய் அந்த தண்ணி தள்ளி உடம்பு தனியாக கை தனியாக கால் தனியாக அவருடைய உடம்பு ஆகிவிட்டது என்பதாக நமக்கு ஹதீஸ் ஷரீஃப் சொல்லுகிறது. காரணம், அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் என்ன செய்தார், அல்லாஹ்வை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் இறைவன் தான், இருந்தாலும் எனக்கு பல கடவுளை நான் வணங்கிக் கொள்வேன், இருந்தாலும் பல கடவுளை எனக்கு வேணும் என்று அவர் இருந்து கொண்டிருந்தார். அதன் காரணமாக அல்லாஹ் அவர் முடிவை எப்படி ஆக்கினான், ஒரு நபியோட மகனுக்கு அல்லாஹ் இந்த நிலைமையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் விளங்கிக் கொள்ளுங்கள். நாமளாம் என்ன அர்த்தம், அல்லாஹ் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்பொழுதும் நமக்கு இறைவனாக இருந்து கொண்டிருக்கின்றான், அவன் மட்டும்தான் இறைவன் என்று அல்லாஹ்வை வணங்குங்கள். அப்படி வணங்கி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் எல்லா இடத்திலிருந்து எல்லா புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எல்லா தேவையும் நமக்கு சரி செய்வான் என்பதாக ஹாத்தம் நபி எம்பெருமானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு காரியத்துக்கொண்டும் அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்காதவர்களாக வல்ல நாயின் நம்ம அனைவரை ஆக்கி விடுவானாக. எந்த காரியத்தை செய்தாலும் யா அல்லாஹ் உன்னை கொண்டு நாங்கள் செய்கின்றோம், உன்னை என்று எங்களுக்கு யாருமே இல்லை யா அல்லாஹ் என்ற ஒரு நியத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயின் நம் அனைவருக்கு தந்தர் புரிவானாக. எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயின் நம் அனைவருக்கு தந்தர் புரிவானாக. நான் வாழ்காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமோடு வாழ்ந்து திருக்கலிமோடு மரணிக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவருக்கு தந்தர் புரிவானாக. நல்ல ஆட்சியாளரை நம்மளுக்கு நல்ல அல்லாஹ் தந்தர் புரிவானாக. எந்த ஆட்சி வந்தால் நம்முடைய உம்மத்திற்கும் நம்முடைய மக்களும் ஹைராக இருக்குமோ அப்படிப்பட்ட ஹைரான ஆட்சியை வல்ல நாயன் நம் அனைவருக்கு தந்தர் புரிவானாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.